வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது மிதுன ராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசிதிபதி புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன்லாம் எது மாதிரி அமைப்பில் வருது, அதை வைத்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் எது மாதிரி இருக்குது, எது மாதிரி விஷயங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி அமைப்புகள் காத்திருக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் முறையில் 2026 மே மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார், 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ராஜோகாதிபதி சனி இருக்கும் பொழுது கடந்த ஒரு வருஷமாக பல புரட்சிகளையும் பல முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நிறைய முயற்சிகள் செய்கிறீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, ஆனால் அதில் போராடி போய் கொண்டிருக்கிறீர்கள். அதில் யோகங்களும் இருக்குது, சில குறைபாடுகளும் உண்டு. ஆனாலும் யோகங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்து ஒரு மாதிரியான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் ராகு குருவின் பார்வை பெறுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறப்போ உங்களுடைய மாத கிரகமாகிய ராசி அதிபதி புதன் எப்படி இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் ஸ்டார்ட்டில் 3rd and 4th வீக், செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே என்ன ஆகிறாருன்னா புதனே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு அதுக்கு பிடித்த சுக்கிரனோட வீட்டில் வரார். ஸோ அருமையான ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா மெல்ல சனி விட்டு விலகிட்டார், செவ்வாய்ங்கிற கிரகத்தை விட்டு விலகிறார். ஸோ சனி செவ்வாயோட விலகி புதன் மெல்ல சுக்கிரனோட வருது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும்பொழுது இதுவரை கடந்த 3-4 வருஷம் 3 மாதமாக ஜனவரி மாதம் 2026 சில வாய்ப்புகளை நழுவ விட்ட மிதுன ராசிக்காரர்கள் இந்த டைமில் நல்லாவே கையில் 2 கையிலையும் பிடிச்சிக்கக்கூடிய அமைப்புகள், திருமண விஷயங்கள், இல்லற விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் இல்லை, அது மாதிரி விஷயத்தில் அந்யோன்யங்கள் பெறுகிற மாதிரியும் நல்ல சுகபோகங்கள் வளரக்கூடிய அமைப்பு, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற சில வீடு விஷயமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகளில் அதுக்கு வேணுங்கிற பண வரவுகள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம், குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லக்னாதி ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். சுக்கிரன் பாருங்கள் 12ஆம் வீட்டிலே இருந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் ராசிக்குள்ளேயே வரார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யோகமான ஒரு அமைப்பு. இது மூலமாக முன்னமே சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் இதுவரை நம்ம செய்யக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, நல்ல டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடந்தது. நம்மளால் காத்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டேன், சில விஷயங்கள் எனக்கு கைவிட்டு போனதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அது வருகிறது. அதே சமயத்தில் மாதத்தின் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற சத்ருபா அதிபதி பார்த்திங்கன்னா சனியோடு சேரும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதைகள், வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலில் சில சங்கடங்கள், சில எதிர்ப்புகள் வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முதல் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் அதோட லாபத்தையும் அதோட நல்ல பலனையும் அணிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சுக்கிரனுங்கிற ராஜோகாதிபதி ராசிக்குள்ளே வருவதனாலையும், ராசி அதிபதியே 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் நல்ல அமைப்பில் இருக்கிறனாலையும், ராஜோகாதிபதி 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறனாலையும் நல்ல அமைப்புகளை கொடுக்குது. ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி ஆகுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா குடுக்கல் வாங்கல் அதிகமாகவும், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி போகும். ஆனால் மே மாதம் அதுக்கு வேணுங்கிற நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மே 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்துக்கொண்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமா, மிருகசீரி நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய தசைகள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நல்லா துல்லியமாக ஆராய்ந்து அதில் வரக்கூடிய துல்லியமான பலன்களையும் இப்போ நம்ம கோச்சாரத்தில் பொதுவான மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் சேர்த்து வைத்து நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலங்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எது மாதிரி ஒரு அமைப்பாக காட்டுகிறது, எந்த நேரத்தில் எது செய்யணும், எப்போ வந்து நல்ல நேரம் வருது, எப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, அந்த இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு எப்போ வருது, குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை பேரு கிடைக்கிற அமைப்புகள் மனைவி ஜாதகம் மூலமாகவும் கணவர் ஜாதகம் மூலமாகவும் காட்டுகிறது, எது மாதிரி வேலைக்கு போகலாம், எப்போ வந்து நமக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, வெளிநாடா உள்நாடா, இது மாதிரி பல விஷயங்கள். அதாவது படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில் முடிவுகள் எடுப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடத்தான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எந்த மிகைப்படுத்தல்களும் போகாமல் மூடநம்பிக்கையிலையும் போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன கர்மாவை கரைத்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன மாதிரி பிராப்தங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், எந்த மாதிரி ஒரு தோஷங்கள் இருக்குது, பிராப்தங்கள் இருக்குது, எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில், எந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு சமய விரயங்கள் பண விரயங்களை தவிர்த்து என்ன விஷயங்கள் நமக்கு காத்திருக்குதோ அது மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டு அதுக்கு நம்ம பாஸ்ட் லைஃப் வந்து கரெக்டாக நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மேட்ச் ஆகுதா, நம்ம பாஸ்ட் லைஃப் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெசன்ட் டைம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய இம்மீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதற்கேற்ற முறையில் நாம் வந்து நல்ல அமைப்பாக நாம் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொண்டு அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை நம்ம செய்யும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த பொதுவான ஒரு அமைப்பு எது மாதிரி விஷயங்கள் காட்டுதோ அதை வந்து இன்னுமே நம்ம ஃபைன் டியூன் பண்ணி எது மாதிரி விஷயத்தில் எது மாதிரி டைமில் நம்ம எடுக்கலாம், எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம், நம்மளுடைய யோகமான கிரகம் என்னவா வருது, எதை நோக்கி போகலாம், எதில் நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது, எதில் நமக்கு பிராப்தங்கள் இருக்குது, எந்த டைரெக்ஷனில் போனோம்னா நம்ம ஈஸியாக நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்களை நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியுங்கிறதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.